வணக்கம் தோழமைகளே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று உண்டு. பெட்ஸி அண்ட் ஜான் அவங்க 2 பேரும் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ். பல்வேறு வசதிகள் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்விம்மிங் பூலும் உண்டு. இந்த நீச்சல் குளத்தோட பக்கவாட்டில் அடிக்கடி வாக்கிங் போகிறது நம்ம பெட்ஸிக்கும் ஜானுக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம். அப்படி ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது ஜான் கால் இடறி நீச்சல் குளத்துக்குள்ளே விழுந்துடுறாரு. உடனே பெட்ஸி குளத்துக்குள்ளே குதித்து நீச்சல் தெரியாத ஜானை காப்பாற்றிடுறாங்க. இது அத்தனையும் மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த ஹெட் நர்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. ஆக பெட்ஸி ரியாலிட்டி டச்சில் இருக்காங்க, அவங்க மென்டலி ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு நம்பி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுற முயற்சியை மேற்கொள்ள பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பெட்ஸியோட ரூமுக்கு ஹெட் நர்ஸ் வராங்க. வந்ததும், உனக்கு நான் சொல்கிறதுக்கு 2 நியூஸ் இருக்குது. ஒன்று குட் நியூஸ், இன்னொன்று பேட் நியூஸ். குட் நியூஸ் என்னென்னா ஒன்று டிஸ்சார்ஜ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். பேட் நியூஸ் என்னென்னா நீ காப்பாற்றின உடனே ஜான் அவனோட ரூமில் தூக்கில் தொங்கி இறந்து கிடந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ஸிக்கு ஒரு குழப்பம். நோனோ, அவனா அது தொங்கலை, நான் தான் நனைஞ்சவனை காயட்டுமேன்னு சொல்லி கயிறில் கட்டி தொங்க விட்டேன். இப்போ தொங்கிட்டு இருக்கானே, நான் எப்படி அவனை அப்படியே விட்டுட்டு போகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட ஹெட் நர்ஸுக்கு தலையை சுற்றிடுச்சு. ஃபைன், இந்த கதையில் நமக்கு ஒரு விஷயம் ப்ராம்ப்டாக தெரியுது. எப்போவுமே அவசரமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நடைமுறையில் ஒருத்தருடைய ப்ரொஃபஷன் சைக்காலஜிஸ்ட்னு தெரிய வந்தால் பொதுமக்கள் அதிகமாக எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, எங்கே என்னை பற்றி சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி இன்னொன்று கேட்பாங்க, நான் பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னு கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. மனோதத்துவ நிபுணர்கள் மந்திரவாதிகள் கிடையாது. மிகவும் நெருக்கமான நண்பர்கள், உறவுகள், இவங்க கிட்ட சொல்லி சாதிச்சிக்க முடியாத விஷயம், இவங்களோட இருக்கிற உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாமல் ஒருத்தரோட செல்ஃப் முடங்கி அடங்கி இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் வேணும்னு சொல்லி தான் நம்ம தெரப்பிஸ்ட்கிட்டேயோ இல்லை கவுன்சிலர்ஸ்கிட்டேயோ போகிறோம். ஸோ அதற்குரிய மரியாதையும் அதற்குரிய அவேர்னஸும் பொதுமக்களிடையே வருவது பல தவறான வழிநடத்துதல்களை முறியடிக்கும். யார் என்ன ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, என்ன உறவாக இருந்தாலும் சரி, 1-2 விஷயமோ தெரிஞ்சிருக்கிறத வச்சு ஒருத்தரை பற்றின கணிப்புக்கு வர்றது முறையானது கிடையாது. பல நேரங்களில் அது தவறானதே, நம்பகத்தன்மை குறைவானதே. பல வருஷம் ஒன்றா இருக்கிற பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கல, ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கல, ஒய்ஃப் புரிஞ்சிக்கலன்னு டிவோர்ஸ் கேசஸ், ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனலாக போகிறதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் இருந்தால் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் இல்லையா? ஸோ அவேர்னஸ் வேணும். சைக்காலஜிஸ்ட் யார், சைக்காலஜி எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். ஒவ்வொருத்தரும் அதை தெரிந்து கொள்ள முற்படுவது சிறந்தது. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் சென்ஸ் அதிகமாக இருந்து நீங்கள் பார்த்த உடனே ஒருத்தரை பற்றி இவங்க இப்படி தாங்கிற ஒரு அனாலிசிஸ்க்கு வந்துடுவீங்க அப்படின்னா